praise the Lord. Welcome to Nurse Officialcy. இதனால கூட உங்களை இந்த வீடியோ மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு கூட உங்க மத்தியில ஒரு சின்ன காரியத்தை உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கலாம் நினைச்சேன். என்ன காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம புதுசா ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலாம், இல்ல நம்ம ஏற்கனவே ஒரு செஞ்ச காரியத்தை மீண்டும் ஒரு முறை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் நம்மள தடை பண்ணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி. எதனால அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்மளுடைய கடந்த காலத்துல அந்த காரியத்தை செஞ்சோ இல்ல ஒரு புதுசா எதையோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ஃபெயிலியர் ஆயிருப்போம், இல்ல அந்த ஒரு விஷயத்தினால நிறைய பேர் நம்மள வந்து தப்பா சொல்லியிருப்பாங்க, இல்ல நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் நமக்கே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதனால இப்போ ஒரு புதிய விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னும் போது நம்மளுடைய இருதயம் சம்மதிக்காம பயத்தை கொடுக்கும். எதனால அப்படின்னா, நம்ம இன்னமும் அந்த பழைய ஞாபகங்கள்லயே இல்ல அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ்லயே, இன்னும் சொல்ல போனா அந்த பழசுலயே டுவெல் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்மளால ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியாமலே போயிடும். மெச்சூரிட்டி அப்படிங்கிறது நம்ம என்னைக்கு நம்மளுடைய பழையவைகளை விட்டுட்டு புதியவைகளை நோக்கி போகிறோமோ, நம்ம என்னைக்கு செஞ்ச தப்புகள்ல இருந்து அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாவோ, இந்த தவறுகள் வராம இன்னொரு விஷயத்தை எப்படி செய்யலாம் அப்படின்றது ஒரு விஷயத்தை கத்துக்கும் பொழுதுதான் நம்மளுடைய மெச்சூரிட்டி இன்னும் அதிகமா வளரும். ஸோ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னடா நம்மளுடைய வாழ்க்கையில எதை செஞ்சாலும் நமக்கு பயமா இருக்கே அப்படின்னு உங்களுடைய பழைய நாட்கள்ல, அதாவது உங்களுடைய பாஸ்ட்ல நீங்க டுவெல் ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்களை பார்த்து ஐ கேன் டூ எனிதிங் அப்படின்னு சொல்லி உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு கொஞ்சம் நீங்க பூஸ்டப் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் ஏசாயா 43 அதிகாரம் 18 வசனத்துல, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஸோ உங்களுடைய பாஸ்ட் அண்ட் அதில் நடந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் யோசிச்சுட்டு அதை பற்றியே நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ப்ரெசென்ட்டை நீங்கள் வாழ மாட்டீங்க. உங்களோட ஃபியூச்சர்லேயும் உங்களுக்கு பெரிய ஆன்சைட்டி நிற்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபியூச்சர் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஸோ அவைகளெல்லாம் விட்டுட்டு அதை பார்த்து நீங்களே என்கரேஜ் பண்ணி உங்களை நீங்களே அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா, தேவன் உங்களுக்கானவைகளை எல்லாவற்றையும் செய்வார். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கான அந்த தைரியத்தை தேவனே தருவார். ஏன் அப்படின்னா, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு தேவன் நமக்காக வாக்கு பண்ணியிருக்கிறார். ஸோ உங்களுடைய இந்த பலவீனத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா பலனை தந்து உங்களுடைய பாஸ்ட்ல இருந்து உங்களோட ஃபியூச்சருக்கு உங்களை சூப்பரா கூட்டிட்டு போவார். So I hope you all enjoyed the video. See you next video. Until bye, this is Yana Sam Karishma.